நன்றி. இந்த இடத்துல நான் வந்து டைரக்டர் அப்படின்னு சொல்லி முதல் காரணம் வந்து செந்தில் அண்ணா. அவர் ஆக்சுவலாக திருச்சியில் எங்கள் கிராமத்தில் நாங்கள் எல்லாம் எங்கள் கிராமம் அந்த துபாயில் இருக்காங்க. நான் மகாராஜா முடிச்சிட்டேன். அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணார். ஸோ ஃபஸ்ட்டு செந்தில் அண்ணன் தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூங்க. அவர் ஆக்சுவலாக துபாயிலேருந்து வந்திருக்காரு இந்த ப்ரெஸ் மீட்காக. தேங்க்ஸுங்க. ஓகே ஸோ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலான்னா நான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிண்ட் ப்ரெஸ் வெப்சைட் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்ததுக்கு. ஸோ காமு காப்பி ஸ்டார்ட் பண்ணது எங்கேருந்து அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளேவாக எழுதும்போது காமு காப்பி டைட்டிலேருந்து ஆரம்பிச்சது. ரெண்டு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஸ்கூல்லேருந்து கிமு கிபி அப்படின்ட்டு நம்ம எல்லாம் கடந்து தான் வந்துருக்கோம் ஸ்கூலில். ஸோ கண்டிப்பாக கேட்சியாக இருக்குன்னு சொல்லி டைட்டில் வந்து காமு காப்பின்னு சொல்லி ஒரு பேஸில் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் நிறைய இடங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸே கூட ஸ்கூல் காலேஜஸ்ல லவ் பண்ணிட்டு ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணவங்க கூட ஒரு மேரேஜ் லைஃப்ல போகும்போது 1 வருஷம் 2 வருஷம் கூட அவங்களால they are not able to live with மேரேஜ் லைஃப்ல. ஸோ டிவோர்ஸ்ல போகும்போது என்னன்னு சொல்லி யோசிக்கும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு இமோஷனல் இம்பேலன்ஸ், சோஷியல் ஒரு ப்ரெஷர், ஸோ இந்த மாதிரி இல்லையான்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு லாங்கிங், ஒரு வேற ஒரு லைஃப்பை கம்பேர் பண்ணி இருக்காங்களோ அப்படின்ற ஒரு மொமெண்ட். ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையானது உருவாக்கப்பட்டுச்சு கதையா. ஸோ படம் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக ஒரு 13 நாளில் ஷூட் பண்ணோம். 13 நாள் ஷூட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு வெட்டிட்டு ரிஹர்சல் ஃபார் அபவுட் 10 days ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் ரீடிங் ப்ளஸ் ரிஹர்சல் பண்ணோம். எக்ஸாக்டாக எங்கெங்கே போகிறோம், என்னென்ன ஷார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5லேருந்து 6 சீன் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ எங்கே ஷூட் பண்ணுவோம் அங்கேயே ரிஹர்சல் பண்ணோம். ஸோ டிஓபி பயங்கர சப்போர்ட் ஆக்சுவலாக. நாங்கள் ஆப்பிள் ஒரு ஆப் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எந்த கேமரா யூஸ் பண்ண போகிறோமோ அந்த லென்ஸ் என்ன லென்ஸ் வரும், என்ன டென்சிட்டி வரும் எல்லாமே பண்ணிட்டு வீட்டு கவர்மெண்ட் கம்ப்ளீட் எப்படி நம்ம ஸ்டோரி போர்ட் போடுவாங்களோ இப்போ வந்து அந்த கேமராலே கம்ப்ளீட்டாக ஒரு லிஸ்ட் வச்சுட்டு நம்ம ஷூட் பண்ணவே போனோம். ஸோ வர எல்லாத்துக்கும் அந்த இது இருக்கும். எந்த ஷார்ட்டு இன்னைக்கு அசிஸ்டன்ட் இருக்கிற எல்லாத்துக்குமே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோன்றது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியும். அதனால ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சு. ஸோ லிமிட்டடான ஒரு பட்ஜெட் இருக்கு. ஒன்று ஐயோ நம்மகிட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உட்காரலாம், இல்லை இதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சேலஞ்சிங்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ முடிச்சிட்டோம். அவுட் வந்து ஸ்க்ரீன் பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீமுக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் ஃபர்ஸ்ட் ஒரு டீம் வந்து பார்த்த பிறகு ஒரு ப்ரொடியூசர் சார் வந்தார். வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தார். வந்துட்டு ஃபைட் இருக்கு, நல்லா இருக்கு, லவ் இருக்கு, ரொமான்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு, சாங் இருக்கு, நல்லா இருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோயின் கருப்பா இருக்கு அது நல்லா இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாரு. நான் சொல்லி கேட்குறேன், இல்லை சார் இப்போ நம்ம பாலுமந்திர சாரோட படங்கள், பாரதி சாரோட படங்கள் எல்லாம் ஹீரோயின் அப்படிதானே இருந்தாங்க சார், அந்த மாதிரி ஒரு லைவா இருக்கும் சரிதா மேம், இந்த மாதிரி ஒரு லைவா இருப்பாங்களே சார் அப்படின்னா, இல்லை தம்பி அது ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்களே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்றாரு. இல்லை சார் இப்போ இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் சாமி அப்போ தியேட்டருக்கு வந்த எல்லாரும் கருப்பா இருந்தாங்க, மாநிலமா இருந்தாங்க, ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் ஃபேரா இருக்கிற மாதிரி தான் அட்டென்ஷன் சீக்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஸ்க்ரீன் பண்ணோம். அப்போ கேபிள் சிங் சார் வந்து பார்த்துட்டு ஹீரோயின் அது இது எல்லாத்தையும் விட்டாலும் படம் இமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணாலும் ஒரு ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் என்ன ட்ராமா இருக்கலாம், எப்போ இமோஷனல் கனெக்ட் ஆகுது அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் இமோஷனல் கனெக்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டுக்கும் இந்த இதுக்கு வந்து கம்ப்ளீட்லி ஃபார் அவே தான் இருக்குது. ஸோ இதை ரீஎடிட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. பண்ண முடியும் சார் சொன்னேன். ஸோ ரீஎடிட் பண்ணோம். திரும்ப ஒரு சில அவர் பண்ணும்போது எனக்கு சொல்ல தோணுச்சு. அப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அடிஷனல் எழுதும்போது அப்புறம் அடிஷனல் சீக்வன்சஸ் பண்ணி பண்ணும்போது அப்புறம் லால் சார், ராமச்சந்திரன் சார் எல்லாமே இன்னும் பூஸ்டப் பண்ணாங்க. ஸோ ஒரே நாளில் 18 நிமிஷத்துக்கான ஃபுட்டேஜ் வந்து ஷூட் பண்ணோம். ஒரு 24 hours கம்ப்ளீட்டாக அந்த எடுத்த ஒரு ஷாட் கூட வேஸ்ட் ஆட் கிடையாது. கம்ப்ளீட்டாக அப்படியே படத்தில் ஃபிட் பண்ணுற அளவுக்கு திரும்ப ரீஷூட் பண்ணி ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய 1 hour 37 minutes ரன் டூரேஷன், இது விட ஒரு 2 to 3 minutes எக்ஸஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து எங்கே இருந்துச்சு 2 விஷயம். ஸ்கிரிப்டிங்காக நான் டைரக்ட் நிதின் சாரோட மகாராஜா ஒர்க் பண்ணிருக்கேன். ஸ்கிரிப்டிங் அவர் கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் கேட்டுட்டு அதை போட்டு அடிச்சு துவைச்சு அப்படியே கொண்டு வர்றாரு. நம்மள்கிட்ட கொண்டு வந்து சொல்லும் போதே அதனால தான் ஸ்கிரிப்ட்லேயே இருக்கும். எக்ஸாக்டாக எடிட் பேட்டர்ன் எங்கேவா இருக்கும், அடுத்த லுக்கல் பேட்டர்னா இருக்கும், சில இது ஷார்ட் டிவிஷனாக இருக்கும். இது என்ன நரேட் பண்ணுற போதுக்குள்ள அவர் சொல்லிட்டு இருக்கு. அடுத்தது கொட்டேஷன் கேங்ன்ற ஒரு படத்துல வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டரும் ப்ரொடக்ஷன்லேயே ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு நாள் ஷூட் போகும்போது 26 லட்சம் கையில் கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் நான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணேன். அது பண்ணும்போது ஒரு நாள் லைட்டுக்கு எவ்வளோ தேவை, டெக்னீஷியன் எவ்வளோ தேவைப்படும், கேமரா முன்னாடி சாப்பாடு அப்படி ஏற்கனவே தெரிஞ்சதுனால தான் இது பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய பேர் கேட்பாங்க ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் படம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தால் தான் படம் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. நல்ல ப்ரொடியூசர் இல்லை நல்ல இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் பர்சனலாக பார்க்குறது வந்து நான் யாரும் குறை சொல்றது அந்த இடத்துக்கு சொல்லல. நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது காரணம் இது யார் கன்சியூம் பண்ண போறாங்க, யார் செட் ஆஃப் ஆடியன்ஸ். இங்க
சிட்டி மாதிரி மல்டிப்ளெக்ஸில் மட்டும் போடுவோம், இல்லை சிங்கிள் ஸ்க்ரீன் இந்த மாதிரி போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய தேதிக்கு மேபி முன்னாடி தேவை இன்னைய தேதிக்கு டிரெக்டர்ஸ்க்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா, தியேட்டர் என்ன மாதிரி அப்சர்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சுன்னா இட் பிகம் வெரி ஈஸி. ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் பண்ண போகிறோம், இல்லை வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுக்கிறோம்னா இது ஒருத்தருக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறேன்னா இப்போ சிங்கப்பூரி சார் வந்து புதுசாக வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மூலமாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு லுக் அண்ட் ஃபீல் கிடைச்சது இல்லை. அது வந்து நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. வேற ஒருத்தர் கூட கொண்டு வந்து ஒரு டைரக்டர் நினைச்சா கன்விக்ஷனை பண்ண முடியுன்றது என்னோட டேக். அது இதில் நாங்கள் 100% ஒர்க் பண்ண செஞ்சோம். ஸோ சரண்யா அவங்க பண்ணது முழுவதும் காரணம்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணோம். காவல் தெய்வம் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் விமன் போலீஸில் பற்றி. ஆக்சுவலி என் ஒய்ஃப் போலீஸ். ஸோ அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷன்ல அந்த ஆக்சுவலாக அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு விமன் போலீஸ் ஒரு நாள் டியூட்டி என்னவா இருக்கு அப்படின்றது சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 56 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வேர்ல்டு 26 அவார்ட்ஸ் ஆக்சுவலாக வின் பண்ணிச்சு. ஸோ அதுல இருந்தா நிதின் சார் வந்து அசிஸ்டன்ட் இருக்கிற இது பண்றதுக்கு கூப்பிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு டேக், அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஒரு ஷார்ட் பண்ணணும். இது பண்ணும்போது 2 விஷயம் ரீசன் முக்கியமாக பண்ணணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இந்த கால்ஷீட்ன்ற இஷ்யூவோ இல்லை வந்து ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ற ஸ்ட்ரகிள் நமக்கு இருக்க முடியாது. நம்மகிட்ட இருக்க லிமிடெட் பட்ஜெட், இதுக்குள்ள கண்டிப்பா பண்ணிக்கணும் அப்படின்றதுனால தான் பண்ணோம். அப்புறம் அதுல விக்னேஷ் வந்தாரு. இது எல்லாத்தையும் ஒரு ஃபார் பெட்டர். டிஎஸ்க்கு வந்து என்னோட காலேஜ் ஜூனியர் ஆக்சுவலா. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமே தெரியும். ஆக்சுவலா அவர் இன்னைக்கு ஷூட்ல இதுல பொள்ளாச்சி ஏதோ ஷூட்ல இருந்து அவர் வரும்போது அவர் வந்து ஒரு சாரி கேட்க சொன்னார், மறந்துட்டேன். ஓகே, ஸோ அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அவர் ஆக்சுவலா நிறைய பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் காமெடினா இருந்ததுன்னா லவர் பந்தில் ஒரு ஒரு கிரே ஷேட்ல இருக்க ஒரு கேரக்டரா பண்ணணும்னு சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து கைண்ட் ஆஃப் லவ் அவர் பாக்குற எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து அவருமே கேரி பண்ணார். அது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு அது மாதிரி ஒரு நோன் ஃபேஸ் வரும்போது இன்னும் ஒரு லிஃப்டா இருந்துச்சு ஆக்சுவலா எங்களுக்கு. எடிட்டர் ஜிஎம் சுந்தரா இருக்கட்டும், ஜிஎம் சுந்தர் நாங்கள் வந்து மகாராஜில் அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணோம். எடிட்டர் சிவராஜ் பாலுமதி சாரோட ஸ்டூடெண்ட். கிட்டத்தட்ட நான் அவர் டைரக்டர் ஆக்சுவலாக ஹி வாண்ட் டு பிகம் டைரக்டர். நான் கேட்டதுனால எடிட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த வெர்ஷனே நான் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் இந்த ரெடி பேட்டர்ன் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். எந்த இதுக்குமே சலைக்காம ஒர்க் பண்ணி கொடுத்தாப்ல. மியூசிக் டைரக்டர் தர்ஷன், ஜிப்ரான்ஸோட அசிஸ்டன்ட் இருந்தார். எல்லாமே இந்த பட்ஜெட்குள்ள தான் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தோம். அது எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இமோஷனலாக இது ஒர்க் அவுட் ஆகுது, இது வேற ஸ்கேலில் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சப்போர்ட் பண்ண செஞ்சாங்க. இந்த படத்தில் ஒரு சாங் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எங்க மியூசிக் அடுத்த படத்துக்கு மூவ் ஆயிட்டாரு. அவர் அந்த டைத்தில் இருக்கும்போது சமந்த் சார் அப்ரோச் பண்ணோம். சமந்த் சார் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு சாங் கொடுத்தாரு. கண்டிப்பா நீங்க படத்துல போகும்போது உங்களுக்கு பிடிக்கும். ஓவரால் இந்த படத்துல கீ ஃபேக்டரா இமோஷனல் நல்லா கேரி ஆகும் நாங்கள் முழுசா நம்புறோம். வழக்கமா த்ரில்லர் ஹாரர் ஆக்ஷன் படங்கள் வந்து நான் லீனியரா சொல்லுவாங்க. ஒரு லவ் படத்தை நம்ம வந்து நான் லீனியரா சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறேன். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. விக்னேஷ் ரவி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நிறைய நாட்கள் வந்து ரவுண்ட் த கிளாக் தான் ஷூட் பண்ணுறோம். 24 hours 27 hours தான் ஷூட் பண்ணிருக்கோம். ஒரு நாள் வந்து அடுத்த நாள் அப்புறம் ஒரு 3-4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கூட ஷூட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே வேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த இவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. அது எனக்கு க்ளோஸ் எல்லாத்துக்கும் பண்ண செய்யலாம். புதுசாக வந்து ஒருத்தர் வந்து பண்ணணும்னு சொல்லும் போது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாமே 100% கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நாங்கள் 13 நாள்ல பண்ணோம் அப்படின்றது வந்து நாங்கள் சொல்றது எதுக்கு ஸ்பெசிஃபிக்னா இது பண்ண முடியும். அதுக்கான கரெக்டான ஆட்கள், அதுக்கான டீம் அமைஞ்சிச்சுன்னா எல்லாத்தாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு எஃபர்ட். ஸோ கேபிள் சிங் சார் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஆக்சுவலாக நான் ஹெச்ஆர் முடிச்சுட்டு ஒரு 4 years ஹெச்ஆர்ல ஒர்க் பண்ணேன். அப்போதான் ஒரு படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது சார் சொன்னார், தம்பி ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறம் கத்திட்டு அப்படின்னாங்க. நான் அவர்கிட்ட சொல்லாமே ரிசைன் பண்ணிட்டு வேலைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துல போய் ஒர்க் பண்ணேன். அந்த படம் ட்ராப் பண்ணேன் 1 year கழிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் திரும்ப ஒரு போய் நின்று சார் என்ன சார் இப்படி ஆயிடுச்சு படம் நிப்பாடினா, சரி ஒன்றும் பண்ணல, வேலை கிடைக்குமா அப்புறம் உடனே அப்ளை பண்ணி அடுத்த ஒரு வாரத்தில் ப்ரொஃபஸரை ஜாயின் பண்ணேன். அவர் சொன்னார், நீ ஒன்றை காப்பாற்றிக்க, சினிமா ஒன்று பின்னாடி காப்பாற்றிக்கும், சரியா? நீ ஃபினான்ஷியலாக வயபிளாக இருந்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அதுக்கான ஒர்க் பண்ணினா உனக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு பண்ண முடியும்னாரு. நான் இப்போ 23 வயசுல திரும்ப வேலைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ண செஞ்சேன். அப்புறம் ப்ரொஃபஸர் ஒரு 9 years ஒர்க் பண்ணிட்டு பேரலா அவர் சொல்ற சாட்டர்டே சண்டே இங்க இருக்க நிறைய பெரிய பெரிய படங்கள் முதல் நான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணேன். சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன் போவேன், அவங்க வந்து வாய்ஸ் நோட் கொடுப்பாங்க, நான் டைப் பண்ணி கொடுப்பேன். அதுக்கு வந்து சேலரி அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து பெரிய எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நிறைய செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் நான் அந்த மாதிரி ஒரு டைப் பண்ண போனதுல கோட் ரைட்டர் நண்பர் ஒருத்தர் மீட் பண்றேன். அவர் தான் பொட்டேஷன் கேங் படத்துல ப்ரொடக்ஷன் வர்றாரு, அவர் கோட் ரைட்டர், அவரே என்னை கூட்டு போறாரு, நீங்க வந்து இங்க ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது என்னன்னா ஏதோ ஒரு இடத்துல தொடர்ந்து இருக்கும்போது கன்சிஸ்டன்டா வந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அப்படிதான் இவால்வ் பண்ணி இந்த இடத்துல இது நீங்க கொடுத்து ரொம்ப பெரிய புஷ். இந்த சக்சஸ் இப்போ நான் 2022ல வேலையை ப்ரொஃபஸர் ஜாப் விட்டு கம்ப்யூட்டர் சினிமாவுக்கு வந்து 2 படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். இந்த டயத்துல ஃபினான்ஷியலா எனக்கு
ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் வைபிள் பண்ணி பார்த்துட்டு என்னோட ஒய்ஃப். ஸோ இந்த இடத்துல என் ஒய்ஃப்க்கு நான் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறதுக்கு முன்னாடி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல மாரலா இமோஷனலாக ரொம்ப பெரிய புஷ்ன்றது கேபிள் சைன்ஸ் சார். நான் சில டைம் சொல்றேன் சார் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகும் தம்பி, இது இமோஷனல் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். சின்ன சின்ன அது குறைகள் இல்லவே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஃபர்ஸ்ட் சின்ன செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது கனெக்ட் பண்ணிப்பாங்க. நீ இமோஷனல் ஒர்க் அவுட் பண்ற, நீ வந்து மற்ற மாஸ் ஹீரோக்கள் இது வந்து இமோஷனல் இந்த குரு வச்சு இது சக்ஸஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி சார் பயங்கர புஷ் பண்ணாங்க, ராமச்சந்திரன் சார் பயங்கர புஷ் பண்ணாங்க. ஸோ இது இந்த ஒரு சக்ஸஸ் அது பெரிய சக்ஸஸ் சின்ன சக்ஸஸ் அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணல. இந்த இடம் வந்து நின்னதே நாங்கள் ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வரலன்னா இன்னும் ஒரு ஸ்ட்ரீட்லயோ ஆக்சுவலாக செந்தில் என்ன சொல்லுங்க ஆக்சுவலாக அப்போ சொன்னதை இன்னும் சொல்லிருக்கேன். என்னடா பண்றேன் ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணி ஹீரோ கதை சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1.5 years இன்னும் அந்த அப்ரோச் தான் இருக்கும். ஸோ பாசிட்டிவா நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கார்டு will take us to the next level. இங்க இருக்க எல்லாருமே ஒரு நம்பிக்கை அடிப்படையில் 100% உழைச்சிருக்கோம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ so much.